Welcome students, 11th standard physics public examination 2025 கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2ல சேர்த்து மொத்தமாக 40 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 40 கொஷினுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அதனால் இந்த கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 25 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லேருந்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக ஒவ்வொரு யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் உங்களால் இந்த 40 கொஷின்ஸும் படிக்க முடியலன்னா வால்யூம் 1 தெளிவாக படிங்க, அப்படி இல்லைனா வால்யூம் 2 தெளிவாக படிங்க. உங்களுக்கு எந்த வால்யூம் ஈஸியாக இருக்கோ அதை தெளிவாக படிங்க. இப்போ வால்யூம் 1 படிச்சிங்கன்னா வால்யூம் 2ல் செலக்டிவாக கொஞ்சம் கொஷின்ஸ் படிச்சுக்கலாம். வால்யூம் 2 படிச்சிங்கன்னா வால்யூம் 1ல் செலக்டிவாக கொஷின்ஸ் படிச்சுக்கலாம். உங்களால் படிக்க முடியாதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எதனா ஒரு வால்யூமை கொஷின்ஸ் விடாமல் நிறைய கொஷின்ஸ் கவர் பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கை எடுத்து நான் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்க கொஷின் நம்பர் ஆர்டராக தான் இதில் இருக்கும். நான் எந்தெந்த கொஷின்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேனோ அதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்க, அதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். அந்த கொஷின் நம்பரை உங்கள் தமிழ் மீடியம் புக்கில் நீங்கள் குறிச்சிக்கிட்டு நீங்களும் படிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதற்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர். தேர்ட் கொஷின் வாட் டு யூ மீன் பை ப்ரொபகேஷன் ஆஃப் எரர். இதில் வந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் லா ஆஃப் அடிஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. டெரைவ் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், இம்பார்ட்டன்ட் கொஷின். டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், இம்பார்ட்டன்ட் கொஷின். டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் டோட்டல் ஆக்சலரேஷன் இன் த நான் யூனிஃபார்ம் மாய்சன். யூனிட் 3ல பொறுத்த வரைக்கும் தேர்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங். இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மோஷனும் ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க, ஹரிசாண்டல் மோஷன்னு தனியாக ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. அதனால் கொஷினை நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்கள். Briefly explain the origin of friction. Show that in an inclined plane, angle of friction is equal to the angle of repose. Describe the method of measuring angle of repose. Explain the need for banking of trees. இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி, இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த 5th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருந்தால் இந்த 5th கொஷினை பாருங்கள். அப்புறம் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் அது பார்த்துக்கோங்க. 4th கொஷின் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங்கு. 6th கொஷின் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்க்கு. இந்த 3 கொஷின்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. டிஸ்கஸ் ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் அரைவ் அட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஆக்சலரேஷன் பார்த்துக்கோங்க. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஷன் ஃபார் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நீங்கள் இந்த 5 மார்க்ஸ் படிக்கிறது உங்களுக்கு 3 மார்க்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் அதில் இருக்க 5th கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் 7th கொஷின் எஸ்கேப் ஸ்பீடு பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ், அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் 7th கொஷின் ஸ்டோக் ஃபோர்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாய்ஸ்லீஸ் ஃபார்முலா, அந்த கொஷினும். வாட் இஸ் கேபிலரிட்டி, ஆப்டைன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் ஏ லிக்விட் பை கேபிலரி ரைஸ் மெத்தட், அந்த கொஷின். 12th கொஷின் பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் தேரம், அந்த கொஷின் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் போதுமானதாக இருக்கும். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நியூட்டன் லா ஆஃப் கூலிங், மேயர் ரிலேஷன் ஃபார் அன் ஐடியல் கேஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் ஒர்க் டன் இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியாபெட்டிக் ப்ராசஸ், ஐசோபார்பிக் ப்ராசஸ். இது எல்லாத்துக்குமே இந்த 3த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒர்க் டன்னை நல்லா அந்த எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் கார்னாட் இன்ஜின் எஃபிஷியன்சி. யூனிட் 9th பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் ஆசிலேஷன் ஆஃப் எ ஸ்ப்ரிங், வெர்டிகல் ஆசிலேஷன் ஆஃப் எ ஸ்ப்ரிங். எக்ஸ்பிளைன் டீட்டெயில் த எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மாய்சன், 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆசிலேஷன், இந்த கொஷினும். யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் லேப்லேஸ் கரெக்ஷன் ஒரு கொஷின். அப்புறம் டிஸ்கஸ் த லா ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ஸு. எக்ஸ்பிளைன் ஹவு ஓவர் டோன்ஸ் ஆர் ப்ரொடியூசர் இன் க்ளோஸ்டு ஆர்கன் பைப், ஒரு கொஷினாகவும் கேட்கலாம். ஓப்பன் ஆர்கன் பைப் வேறு கொஷினாகவும் கேட்கலாம். அதனால தான் கொஷினை தெளிவாக படிச்சு வைங்க. ஹவு வில் யூ டிட்டர்மைன் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் யூசிங் ரிசோனன்ஸ் ஏர் காலம் அப்பரேட்டஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த எல்லா கொஷின்ஸும் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு வால்யூமை தெளிவாக நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா செலக்டிவாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமானதாக இருக்கும். எல்லாத்தையும் படிக்கலனாலும் நீங்கள், ஏன்னா ஒவ்வொரு டைம் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூம்னு கேட்குறப்ப நீங்கள் ஒரு வால்யூமை தெளிவானாலே போதும். ஆனால் ஒவ்வொரு சமயம் ஃபஸ்ட்டு லெசன் செகண்ட் லெசன் அப்படி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் செகண்ட் வால்யூம் படிக்காமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 6th லெசன் 7th லெசன் கேட்குறப்போ உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஆகிடும். அதனால தான் நான் கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸும் மேக்ஸிமம் கவர் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்னும் டைம் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா வீட்டை உட்காந்து பார்த்தீங்கன்னா லீவ் டேஸில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிக்க பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.